Ritika. I am studying 5th standard. My school name is TDTA Primary School, Magilchapuram. English reading. 5 detectives. It was a sunny afternoon after a long time in OT. Harul and Amuda were sitting on the balcony. The last 3 vacations were very exciting for them as they were involved in solving 3 mysterious cases in the city. They were missing their friends, Srijit, Jesse and Farouk. They called themselves the 5 detectives or Fairy. They were famous in OT for their courage and skill. The police appreciated 5 detectives for their admirable acts. Hamuda and Arul missed Pablo. Pablo was Srijit's dog. He played an important role in solving the mysteries. Thank you. Good evening to all. My name is Shubhoswat. I am studying 5th standard. My school name is Panchayat Union Primary School, Mallakulam, Palai Rural, Tinnered district. Today I read in my English workbook. What detectives? Arul, Amuda, Srijit, Jesse and Farouk were 4 friends. They lived in OT. They named themselves Fadi the detective. Pablo was Srijit's dog. It was also on the team. They solved some mysteries in their town. The police also appreciated them. Jesse's father was a secret police agent. One day he was talking over the phone. It was about a robbery at the museum. Jesse overheard it. Inspector Velayam was allowed to solve the case. The Fadi group detective to solve beforehand. The 5 days had the plan. They went to the city to find something interesting. Srijit disguised himself as an unman. He sat on a bench in a park. A stranger came there and ate a chocolate to Srijit. The stranger went away. Srijit did not know why. Thank you. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பேட்ரிஸ் நோட்டினா. நான் ஆர்சி தொடக்கப்பள்ளி இளங்குளத்தில் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இயல் 1. பாரித்தந்த வள்ளல். பாணரின் இல்லம். குழந்தைகள் அழுதபடி. அம்மா, பசிக்கிறது, சோறு போடுங்கள். நங்காய், குழந்தைகள் ஏன் அழுகின்றன? உணவு கொடுக்க கூடாதா? இருந்தால் கொடுத்திருப்பேனே. தானியங்களும் மாவும் நேற்றே தீர்ந்து போய்விட்டன. இந்த நிலைக்கு நானும் ஒரு காரணமாகிவிட்டேனே. என்ன செய்வேன்? ஐயனே, நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? சொல் நங்காய். நீ சொல்லும் யோசனையால் நம் குழந்தைகளின் பசி நீங்கட்டும். கொல்லிமலை அரசர் வல்வில் ஒரியை சென்று கண்டு வாருங்கள். அள்ளி கொடுக்கும் வள்ளல் என்று எல்லாரும் கூறுகிறார்களே. ஆம், நானும் கேள்விப்பட்டுள்ளேன். வீரத்திலும் கொடைத்தனத்திலும் சிறந்தவர். இப்பொழுதே செல்கின்றேன். சென்று பாருங்கள். தாங்கள் வரும் வழி நோக்கி எங்கள் விழிகள் பார்த்திருக்கும். அரசவை. வாலிய மன்னா, இசைப்பாணர் ஒருவர் உங்களுக்கான வாயிலில் காத்திருக்கின்றார். தடுக்காதே, அவரை விரைந்து உள்ளே அனுப்புக. கொல்லிமலை கொற்றவா, கொடைத்திறன் கோமகனே, நீ வீர் வாழ்க, மது படை வாழ்க. தரணி எங்கும் தமிழ் இசையின் புகழ் பரப்பு. பாணரே வருக, வளரட்டும் தமிழ் தொண்டி. எம்மை நாடி வந்த காரணம்? வள்ளலே, வறுமையின்
என்று என் இல்லால் மெலிந்து கிடக்கிறார். பிள்ளைகளோ காற்றை உண்டு கண்ணில் உயிரை தேய்க்கபடி இருக்கின்றனர். கலக்கம் வேண்டாம் பாணரே, உன் வறுமையை போக்குவது என் பொறுப்பு. அறம் படித்து எல்லாருக்கும் பயன் தருவது போல என் துயர் துடைத்து உதவுங்கள். ஆகட்டும் பாணரே. அமைச்சரை பாருங்கள், இப்பாணரி குடும்பம் பல தலைமுறைகள் வாழ வழி செய்திடுங்கள். அப்படியே அரசே, தங்கள் ஆணைப்படி செய்கின்றேன். பொற்காசுகளை அள்ளித்தருக, அணிமணிகளும் களிர்களும் அனுப்பிடுக, பற்பல பரிசுகளை பேழைகளில் நிறைத்து அனுப்பிடுக. தங்கள் ஆணைப்படி அனைத்தையும் அனுப்பி வைக்கின்றேன் அரசே. கற்ற கல்வி அறியாமல் அகற்ற போல உற்ற துயர் துடைக்கும் வல்லலே, உங்களின் குன்றா புகழ் கொடை பண்பு ஓங்குக. வாழ்க வாழ்க, நீதி வாழ்க. போய் வாரும் பாணரே, நீரும் உமது சுற்றத்தாரும் குறைவின்றி நீடூழி வாழ்க. நன்றி, வணக்கம்.